படகு எவ்வளவு கனமாக இருந்தாலும் தண்ணீரில் மிதக்க வேண்டும். மனம் எவ்வளவு பாரமாக இருந்தாலும் முன்னேற வேண்டும். களை எடுப்பது போல் களை எடுப்பதும் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆலோசனை இலவசம், எனவே அனைவரும் அதை வழங்குகிறார்கள். உதவி பெரியது என்பதால் சிலர் செய்கிறார்கள். சிலரது நடத்தை நம் இதயத்தில் ஊசிகள் போல் வலிக்கிறது. ஆனால் அதை எப்படியாவது நாம் தாங்க வேண்டும். சிரமம் உங்களை தடுக்கிறது, ஆனால் முயற்சியை நிறுத்தாதீர்கள். நாம் குறைய வேண்டிய இடத்தில் குறைந்தால், எல்லா இடங்களிலும் குறைந்தால் நமது மதிப்பு இரட்டிப்பாகும். நாணயத்தை விட உங்கள் குணம் மதிப்பு வாய்ந்தது. பணத்துக்கு அடிமையாகி உங்கள் வாழ்க்கையை அழிக்காதீர்கள். நீ உதவி செய்பவன் உன் முதல் எதிரி. நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி. என்ன செய்தாலும் விமர்சிப்பவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். விமர்சனத்திற்கு பயந்தால் வீதியை கூட கடக்க முடியாது. எத்தனை இன்னல்கள் இழப்புகள் கண்டாலும் மகளின் கையை விட்டு விலகாத தந்தை. இந்த சமூகம் உங்கள் கடந்த காலத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி உங்களை தாக்க முயற்சிக்கிறது. மாறிவரும் தேதிகள், கடந்து செல்லும் வருடங்கள், வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதுதான் அவர்கள் கற்பிக்கும் பாடம். வாழ்க்கையில் தவறான மனிதர்கள் சரியான பாடங்களை கற்பிக்கிறார்கள். கரையை அடைந்தவர்களின் வார்த்தைகள் ஒன்று, அவர்களின் எண்ணங்கள் வேறு ஒன்று, அனுபவம் மற்றொன்று, போராட்டம். நீங்கள் உங்கள் ஈகோவை விட்டுவிட்டால் மட்டுமே உங்கள் சுற்றியுள்ள உலகம் உங்களுக்கு புரியும். தவறான எழுத்துக்களை எழுதினால் திருத்துவது சுலபம். ஆனால் நாம் நடக்கும் வழி தவறாக இருந்தால் மீண்டும் திருந்துவது அவ்வளவு எளிதல்ல. அழகு கண்ணை மட்டுமே ஈர்க்கிறது, நன்மை இதயத்தை திருடுகிறது. தேவையில்லாத இடத்தில் வாயை மூடிக்கொண்டால் எந்தவித பிரச்சனையும் வராது. என்ன பேச வேண்டும் என்பதை கல்வி கற்றுக் கொடுக்கிறது. பேசுவது எப்படி என்று கற்பிப்பது ஒரு தொழில். எவ்வளவு பேச வேண்டும் என்பதை அறிவு கற்றுக் கொடுக்கிறது. உண்மையில் எப்படி பேச வேண்டும் என்பதை ஞானம்தான் கற்றுக் கொடுக்கிறது. தனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை மறந்து குழந்தைகளின் வளர்ச்சியில் மகிழ்ச்சியை காணும் தன்னலமற்றவர் தந்தை. நம் கண்ணீரை யாரும் கவனிக்க மாட்டார்கள். நம் வலியை யாராலும் கண்டு கொள்ள முடியாது. நம் பிரச்சனைகளை யாராலும் தீர்க்க முடியாது. ஆனால் எல்லாரும் எப்பொழுதும் நம் குறைகளைத்தான் தேடுகிறார்கள். காலமும் கற்றுக் கொடுக்கிறது, குருவும் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நம்மை விட்டு விலக நினைப்பவர்கள் இரண்டு காரியங்களை செய்கிறார்கள். ஒன்று, நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை குறைக்கிறார்கள். இரண்டு, நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் வேறு ஒருவருக்கு கொடுக்கப்படுகிறது. நாளை என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியாத போது இன்றைய மகிழ்ச்சியை விட்டு விடாதீர்கள். பணமில்லாத இளமையும் தோழமையில்லாத முதுமையும் நரகம். தனிமை உங்களுக்கு கற்றுத்தரும் பாடங்களும் தோல்வி கற்றுத்தரும் அனுபவங்களும் ஒரு நாள் உங்களின் மகத்துவத்தின் அடித்தளமாக மாறும். வாழ்க்கையில் எதிர்பாராத சூழ்நிலைகள் எப்பொழுதும் இருக்கும். அவற்றை எவ்வாறு கையாள்வது என்பதை அறிந்து கொள்வதே வாழ்க்கை. இந்த உலகில் நமக்கு எதிரிகளோ நண்பர்களோ கிடையாது. நம் மக்களுக்காக இருந்தாலும் நாம் பேசும்போது சிந்தித்து பேச வேண்டும். ஒரு விளக்கு அமைதியாக இருக்கிறது, ஆனால் அது முழு வீட்டுக்கும் வெளிச்சம் தருகிறது. பெரிய ஆளுமைகள் கூட அமைதியாக இருப்பார்கள். அவர்களின் படைப்புகள் அவர்களை சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையை ஒளிரச் செய்கின்றன. நிலையாக இல்லாதவர்களுடன் நின்றால் அவர்களை விட வாழ்க்கை தொலைந்துவிடும் என்பதை மறந்துவிடாதீர்கள். தகுதியை மதிக்கும் நாட்கள் நம் தாத்தாக்கள் வரை மட்டுமே இருந்தது. இப்பொழுது மக்கள் செல்வத்தை மதிக்கிறார்கள். இது நான் நம்பும் உண்மை. பூமி உன்னுடையது என்று கூறுபவர்களை பார்த்து சிரிக்கிறது. தான தர்மம் இல்லாதவர்களை பார்த்து சிரிக்கிறது. சமூகத்தில் இனிப்பான மனநிலை இருந்தால், கசப்பாக இருந்தால் மென்று விழுங்குவார்கள். அதனால் உப்பை போல இருங்கள். நமக்கு பிடித்தது கிடைக்காத போது கிடைத்ததை விரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உன் கையில் ₹1 இல்லாவிட்டாலும் உன்னை மதிப்பவர்கள் உன்னிடம் காட்டும் அன்பே உன் உண்மையான சொத்து. வெற்றியை நெருங்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு நாய் உள்ளது. ஒவ்வொரு நாயுடன் நீங்கள் குழப்பம் செய்தால் நீங்கள் இலக்கை அடைய மாட்டீர்கள்.
சிந்தித்து சாதிக்க முடியாததை உங்களை வடிவமைத்து கொண்டு சாதிக்கலாம். எதுவுமே புரியவில்லை என்றால் வீண். சிறிது நேரம் யோசித்தால் புரியும். அது மனமோ பொருளோ. நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியாக இருக்காது. சூழ்நிலைகள் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ மாறலாம். எனவே நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். முயற்சி செய்வதை நிறுத்துவதென்றால் இறப்பது வெற்றியாகும். நம் கஷ்டங்களில் நம்முடன் இல்லாத நம் முடிவுகளை கேள்வி கேட்க யாருக்கும் உரிமை இல்லை. எங்களை தனிமைப்படுத்த எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. நேரம் இருக்கும்போது சம்பாதிப்பது இல்லை, சம்பாதிக்கும்போது வாழ நேரம் இல்லை. சில பந்தங்கள் வாடகை வீடு போல இருக்கும். நாம் எவ்வளவு நேர்மையாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் என்றென்றும் அந்நியர்களாகவே இருக்கிறோம். உடைவதும் உடைப்பதும் முடிவு மட்டுமல்ல, சில சமயங்களில் ஆரம்பமாகவும் இருக்கலாம். பெரும்பாலும் யாரையும் நம்பாமல் ஏமாந்து போவீர்கள். யாருக்காகவும் நினைத்து சோர்ந்து போவீர்கள். யாருக்கும் அதிக மதிப்பு கொடுக்காதீர்கள். யாரையும் கேள்வி கேட்காதீர்கள். நீங்கள் எதிரியாகி விடுவீர்கள். நாம் செய்த தவறுகளை விட நாம் செய்யாத தவறுகளுக்கு நாம் தவறானவர்கள் என்று சுட்டி காட்டுபவர்களே அதிகம். அவர்கள் தங்களை நல்லவர்களாக காட்டுவதற்காக மற்றவர்களை தவறாக சித்தரிக்கப்படுவார்கள். எனவே நீங்கள் ஒருவருக்கு தீங்கு செய்ய விரும்பினால் உங்களுக்கு தீங்கு விளைவிப்பவர் உங்களுக்கு அடுத்தபடியாக இருப்பார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எந்த ஒரு உறவும் தேவையை விட பாசத்தை அடிப்படையாக கொண்டால் அது எப்பொழுதும் நிலைத்திருக்கும். வாழ்க்கை நீங்கள் விரும்பும் வழியில் இருக்கும் என்று நினைக்க வேண்டாம். ஏனென்றால் சூழ்நிலைகள் உண்மையாக மாறவில்லை என்றால் நீங்கள் அனுபவிக்க விரும்பும் மகிழ்ச்சியின் அளவை விட 2 மடங்கு வலியை நீங்கள் தாங்க வேண்டியிருக்கும். எந்த கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் உங்களை இழிவாக பார்ப்பவர்களை கண்ணை மூடிக்கொள்ளாதீர்கள். எந்த அனுபவமும் வயது முதிர்ந்த நிலையில் வருவதில்லை, அதிர்ச்சியால் ஏற்படுகிறது. ஒரு விதமாக நினைப்பவர்களை, வேறு விதமாக பேசுபவர்களை, வித்தியாசமாக நடந்து கொள்பவர்களை நம்பாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் ஒரே மாதிரியாக இருப்பவர்கள் மட்டும் நம்புங்கள். ஆடம்பரத்திற்காக செய்யும் கடனும் மகிழ்ச்சிக்காக செய்யும் தவறும் மனித வாழ்வுக்கு பெரும் அச்சுறுத்தலாகும். நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கு கடவுள் பல கஷ்டங்களை அளித்தாலும் இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிறார். தைரியமாக இரு. கூப்பிட விட்டால் போகாதே, சொல்லாவிட்டால் கேட்காதே. தாமதமாக சொன்னாலும் கவலை வேண்டாம். முக்கியம் என்று நினைத்தால் முதலில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடித்ததை செய்து விரும்பியபடி வாழ்ந்தால் மனதிற்கு மகிழ்ச்சி பழக்கமாகிவிடும். எல்லாருடைய கஷ்டங்களுக்கும் துணை நிற்பவனுக்கு கஷ்ட காலத்தில் துணை நிற்க யாருமில்லை என்பது கசப்பான உண்மை. எதிலும் அவசரப்பட வேண்டாம். என்ன நடந்தாலும் கவலைப்பட வேண்டாம். காத்திருக்கும் காலம் விசித்திரமானது மற்றும் பல எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கலாம். பிறர் வழியில் கண்ணாடி குண்டுகளை வீசுபவன் இறுதியில் அவற்றை துளைத்து இறக்குவான். பிறர் மீது அக்கறை கொள்வதை நிறுத்தும் போதுதான் நமது தகுதி நமக்கு புரிய ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் ஒரு முறை பயந்தால் அந்த பயம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை பயமுறுத்தும். உரிமைகள் இல்லாத உறவு, ஒரு நேர்மையற்ற அன்பு, ஒரு சுயநல நட்பு, நம்பிக்கையில்லாத வாழ்க்கை நீண்ட காலம் நீடிக்காது. காலத்திற்கு கண்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பாவத்திற்கு கர்மா இருக்க வேண்டும். அதை அனுபவிக்க வேண்டும் யாரேனும். நீங்கள் யாருடன் இருக்கிறீர்களோ அவர்களுடன் நீங்கள் அப்படி இருக்கிறீர்கள் என்பதுதான் கர்மாவின் கோட்பாடு. தேவைப்படும் போது பாராட்டுக்கள், தேவைப்படும் போது விமர்சனங்கள் இந்த காலத்தில் கேட்கப்படும். எனவே கவனமாக இருங்கள். நேர்மையாக இருங்கள், ஆனால் குற்றம் சாட்டாதீர்கள். அமைதியாக இருங்கள், ஆனால் மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு விழாதீர்கள். மதிப்பில்லாத இடத்தில் வாயை திறக்காதீர்கள். தேவையான இடங்களில் வாதிட வேண்டும். நமது கனவுகள் எவ்வளவு உயர்கிறதோ அவ்வளவு பிரச்சனைகள் சந்திக்கிறோம். இந்த உலகில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அன்பு இல்லாத தாய், பொறுப்பற்ற தந்தை இல்லை. இந்த உலகம் மிகவும் விசித்திரமானது. வக்கிரமானவர்கள் பின்தங்கியிருக்கிறார்கள். மேலும் உண்பவன் வீழ்த்தப்படுவான். பொய் ஒரு முறை அழகாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் ஒரே விஷயத்தை சொன்னால் நம்பிக்கை இழப்பது மட்டுமல்ல, ஒரு நபரின் மதிப்பையும் இழக்க நேரிடும். ஒரு சிறு புன்னகை ஆயிரக்கணக்கான அழகான உணர்வுகளை உருவாக்கும். மதிப்பில்லாதவர்களுடன் வாக்குவாதம் செய்வதும் அவர்களின் வார்த்தைகளுக்கு பதிலளிப்பதும் அவர்களின் மதிப்பை அதிகரிக்கிறது.
ஒருவரை பற்றி பேசுவது போல் எளிதானது அல்ல, ஆனால் அவர்களின் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை புரிந்து கொள்வது. ஒரு மனிதனில் தோன்றும் ஒவ்வொரு புன்னகையின் பின்னும் யாரேனும் பார்க்க முடியாத வழிகள் இருக்கும். எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை, எல்லோருடைய பிரச்சனைகளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் அவரவர்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்களே பொறுப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தாமரை மலர்கள் தண்ணீரில் இருக்கும்போது சூரியனின் கதிர்களால் தீண்டப்பட்டு நீரிலிருந்து வெளியே வரும்போது தாமரை மலர்கள் அதே சூரிய கதிர்களால் தீண்டப்பட்டு வாடிவிடும். மனிதனின் உண்மையான தன்மையை வெளிப்படுத்தும் ஒரே ஆயுதம் பணம். நீங்கள் செய்த புண்ணியங்களை உங்களை விளக்கு போல் வழிநடத்தும். சந்தனத்தை அதிகமாக பயன்படுத்தினால் கூட ஆபத்தானது. சில பிணைப்புகளும் ஒரே மாதிரியானவை. கெட்டவர்களின் வன்முறையை விட நல்லவர்களின் மௌனம் ஆபத்தானது. அணையால் நீரோட்டத்தை நிறுத்த முடியும், ஆனால் பணத்தால் மூச்சை அடக்க முடியாது. கஷ்டத்தில் இருக்கும்போது பணம் கொடுக்கும் தைரியத்தை விட நாம் நினைப்பவர்களுக்கு பணம் கொடுக்கும் தைரியம்தான் அதிகம். நமது பந்தங்கள், நட்புகள் ஒன்றாக இருக்க வேண்டும். அதாவது குணப்படுத்தும், குணத்தை தாங்கும் பொறுமை நம்மிடம் இருக்க வேண்டும். 4 பேர் நடைபாதையில் நடப்பது கடினம். இருப்பினும் பாதை நன்றாக இருந்தால் நடைபயிற்சி நிறுத்த வேண்டாம். ஏனென்றால் எதிர்காலம் அது ஒரு மலர் பாதையாக இருக்கலாம். கேட்பவர்களுக்கு அறிவுரை கூறாதே. ஆர்வமில்லாதவனுக்கு கல்வி கற்பிக்காதே. சுயநலவாதிகளுக்கு உதவாதே. எப்பொழுதும் நல்லதையே பார்க்க பழகியவர்கள் உண்மையான தீமையை காண்பதில்லை. நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அனுபவிக்க நமது மனநிலையும் சமமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கான மரியாதை, நடத்தை மற்றும் ஆளுமையின் அடிப்படையிலானது, நட்பெயர் மற்றும் பணத்தின் அடிப்படையில் அல்ல. எல்லாமே தற்காலிகமானது. எல்லோரும் தொலைவில் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு ஆண் பெண்ணுடன் சமரசம் செய்து கொள்வது ஆணின் பலவீனம் அல்ல, அவர் அந்த பெண்ணுடன் உறவை பேணுகிறார் என்று அர்த்தம். பிரச்சனைகள் இல்லாத மனிதன் இந்த உலகில் இல்லை. மேலும் தீர்வு இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லை. வாழ்க்கையில் அற்புதங்களை உருவாக்க சில நேரங்களில் நீங்கள் அவமானங்களும் பகிர்ந்து போக வேண்டும். உறவுகள் நீடிக்க வேண்டுமானால் மன்னிப்பு கேட்க வேண்டும். அன்பு வேண்டும் என்றால் ஒருவரை ஒருவர் நம்ப வேண்டும். இது புறக்கணிக்கப்பட்டாலும் உறவு பலம் இழந்துவிடும்.